Hello students, 10th maths exercise 3.6ல second sum simplify னு சொல்லிட்டு 2 sums கொடுத்திருக்காங்க. இதுல first sum பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் எழுதியாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து ரெண்டாவது ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ இங்க வந்து நம்ம நார்மல் ஃப்ராக்ஷன் மாதிரியே தான் டினாமினேட்டர்ஸ் ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம், டினாமினேட்டர் பார்ப்போம். சேமா இருந்ததுன்னா நியூமினேட்டரை ஸ்ட்ரெயிட்டா மைனஸ் பண்ணிக்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் டினாமினேட்டர் சேமா இருக்குது. ஸோ நம்ம டினாமினேட்டரை ஒரு டைம் கீழே அப்படியே எழுதிடலாம், நியூமரேட்டரை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா செப்பரேட் பண்ணிடலாம். இங்க எப்படி பண்றதுன்னு பாருங்க. இதை அப்படியே எழுதிருங்க, 2x + 1 into x minus 2. next minus அதை அப்படியே எழுதிருங்க, 2x² minus 5x plus 2. இதுக்கு எல்லாத்துக்கும் காமனா டினாமினேட்டர் வந்து x minus 4. சரி, இப்போ நியூமரேட்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இங்க ரெண்டு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2x into x என்ன வரும், 2x². எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது பவரை ஆட் பண்ணிக்கணும், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2x into -2 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பருக்கு மட்டும் மைனஸ் இருந்தா ஆன்சர்ல மைனஸ். நெக்ஸ்ட் 2x into 2 என்ன வரும், 2 into 2 4 வரும், அப்ப x. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 1 எடுத்துட்டு அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ் 1 into x பிளஸ் 1 into -2 இப்போ பிராக்கெட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மைனஸை உள்ள கொண்டுட்டு போகணும். அப்ப என்ன வரும் அப்படின்னு சொன்னா, இங்க உள்ள இருக்கிற டேமுக்கு எல்லாமே சைன் சேஞ்ச் ஆயிரும். பிளஸ் 2x² வந்து -2x² ஆயிரும், -5x plus 5x plus 2 change into -2 divided by x minus 4. இப்போ பாருங்க, x², 2x² இங்க -2x² இருக்குது, கேன்சல் ஆயிரும். xக்கு வாங்க, இங்க -4x, இங்க +x இருக்குது, இங்க +5x இருக்குது. சேம் சைனா இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். அப்ப +1x + 5x +6x வந்துருமா, இங்க -4x இருக்குது, அதை நம்ம அப்படியே வேணா எழுதிக்கலாம். -4x இங்க சேம் சைனா இருக்கிறத ஆட் பண்ணிருங்க, பிளஸ் 1x + 5x என்ன வரும், 6x வரும். இங்க -2, இங்க -2 இருக்குது கான்ஸ்டன்ட். அப்ப சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணிட்டு அதே சைன் மைனஸை போட்டுக்கலாம், டிவைடட் பை x minus 4. இப்போ நம்மளுக்கு வந்து -4x + 6x வந்திருக்கா, டிஃப்ரெண்ட் சைனா இருந்தா செப்பரேட் பண்ணிருங்க. 6ல இருந்து 4 செப்பரேட் பண்ணா 2 கிரேட்டர் நம்பரோட சைன் பிளஸ் அது போட தேவையில்லை. ஸோ 2x -4 divided by x minus 4. இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 2 காமனா இருக்கு. ஸோ 2வை காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க x இருக்கும், -2 2s are 4 divided by x minus 4. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஒரு சம் எழுதியாச்சு. இது ரெண்டையும் எப்படி செப்பரேட் பண்றதுன்னு பாருங்க. சப்ராக்ஷன் பண்ணணும், ஆட் பண்ணணும்னாலும் செப்பரேட் பண்ணணும்னாலும் டினாமினேட்டர் சேமா இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இங்க டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு, அப்ப நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்து தான் சேமா பண்ணணும் இல்லையா. ஸோ இங்க எல்சிஎம் எடுக்கலாம். இங்க எல்சிஎம் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நியூமரேட்டர்ல இருக்கிற 4x அப்படியே எழுதிடலாம். டினாமினேட்டர்ல x² - 1 இருக்கா, இதையே a² - b²க்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இங்க ஸ்கொயர் இல்ல, நம்ம ஸ்கொயர் வேணா இங்க போட்டுக்கலாம். 1² வந்து 1 தான் வரும் இல்லையா. சோ நம்ம a² - b² ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. a² - b²க்கு என்ன ஃபார்முலா, a + b into a minus b இல்லையா. அப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், x² - 1²க்கு யூஸ் பண்ணணும். a இருக்கிற இடத்துல 1x இருக்குது, b இருக்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, a² - b² யூஸ் பண்ணீங்கன்னா a + b into a minus b. a சொல்லும் போதுல x போட்டிருக்கிறேன், b சொல்லும் போதெல்லாம் 1 போட்டிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் செகண்ட்ல என்ன இருக்கு, நியூமரேட்டர்ல x + 1 இருக்கு, டினாமினேட்டர்ல x minus 1 இருக்கு. இப்ப பாருங்க, இதுக்கு நம்ம எல்சிஎம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொன்னா, கீழே டினாமினேட்டர்ல இருக்கிறது எல்லாமே நம்ம ஒரு டைம் எழுதிடணும், அவ்வளவுதான். மல்டிப்ளை பண்ணி தானே எழுத போறோம், அதுதானே எல்சிஎம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 2 டைம் இருக்கிறத ஒரு டைம் எழுதிடணும். x + 1 ஒரு டைம் எழுதிக்கலாம், x minus 1ஐயும் நம்ம ஒரு டைம் எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, இதுதான் இதுக்கு இப்ப எல்சிஎம் இப்படிதான் எடுக்கணும். நெக்ஸ்ட் நியூமரேட்டரை எப்படி ஃபில் பண்றதுன்னு பாருங்க. இப்ப இது ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இல்லையா, இதுல டினாமினேட்டர் சேமா தானே இருக்கு, அப்ப நியூமரேட்டர் அப்படியே எழுதிருங்க, அவ்வளவுதான். சோ 4x இங்க மைனஸ் சிம்பல், x minus 1 இருக்கா, சோ இந்த x minus 1 விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற x + 1ஐயும் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல இருக்கிற x + 1 எழுதிக்கலாம், டினாமினேட்டர்ல x + 1 மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னா. சோ இப்போ பாத்தீங்கன்னா 4x minus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட் மறக்காம போட்டுருங்க. இப்போ x into x என்ன வரும், x² பிளஸ் x into 1 into x, அதே மாதிரி இங்க 1 எடுத்துட்டு அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க, 1 into x, 1 into 1 1 plus 1
divided by x plus 1 into x minus 1 is equal to இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டுட்டு போனீங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா டேமுக்கும் சிம்பிள் மாறுமா ஸோ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆயிரும் இல்லை இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணி வேணாலும் 1x plus 1x 2xன்னு போட்டுட்டு போயினாலும் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஸோ மைனஸ் எக்ஸ் minus 1 plus 1 change ஆயிரும் minus 1 ஆயிரும் divided by x plus 1 into x minus 1 next 4x ஸ்கொயர் டைம் 1 தான் இருக்கு ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம் எக்ஸ் டைம் வரும்போது இது ரெண்டும் சேம் சைனாக இருக்குது அப்போ ஆட் பண்ணிடுங்க இது ப்ளஸ் 4x அப்படியே எழுதிடலாம் மைனஸ் 1x மைனஸ் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும் கோஎஃபிசியண்ட்டாக ஆட் பண்ணணும் அப்போ இங்கே 1 இங்கே 1 எதுவுமே இல்லைன்னா 1 அப்போ 1 + 1 2 வந்துருமா சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போட்டுக்கணும் எக்ஸை மறக்காமல் சேர்த்திருங்க கான்ஸ்டன்ட் 1 மைனஸ் 1 இருக்குது டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டைம் 1 தான் இருக்குது இங்கே டிஃப்ரெண்ட் எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிடணும் சப்ராக்ட் பண்ணுங்கள் 4லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணால் 2 கிரேட்டர் நம்பரோட சைன் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் 2x minus 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு வருது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து இந்த கீழே ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி வந்ததுன்னு சொன்னா கேன்சல் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம்னா மைனஸை காமனா எடுத்துருங்க மைனஸை காமனா எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் இங்க மைனஸ் காமனா எடுத்ததுனால இங்க சைன் வந்து மாறும் மைனஸ் 2x இங்க மைனஸ் 1ங்கிறது ப்ளஸ் 1 ஆயிரும் இப்போ உள்ள ஒன்று போய் இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணி பாருங்க இந்த ஆன்சர் கரெக்டா வரணும் நெக்ஸ்ட் divided by x plus 1 into x minus 1 இப்போ பாருங்க மைனஸ் இதுக்கு நம்ம a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b ஸ்கொயர் ஃபார்முலாவை போட முடியுமான்னு பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b ஸ்கொயர் இதுக்கு என்ன ஃபார்முலா a minus b ஹோல் ஸ்கொயர் இல்லையா இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது x ஸ்கொயர் மைனஸ் 2x plus 1 இதுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க a இருக்கிற இடத்துல x இருக்கு b இருக்கிற இடத்துல 1 இருக்கு அப்போ இதை 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா அப்போ நம்ம a இருக்கிற இடத்துல எக்ஸும் பி இருக்கிற இடத்துல ஒன்றும் போட்டீங்கன்னா 2ab கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் பி இருக்கிற இடத்துல 1 போட்டிங்கன்னா 2x வருது ஸோ கரெக்டாக வருது ஸோ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் போட்டுருங்க மைனஸ் பி இருக்கிற இடத்துல 1 போட்டுருங்க ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இது இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க இந்த ஆன்சர் வரும் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab போடும்போது 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 வரும் அப்போ மைனஸ் 2x பிளஸ் பி ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர்னு வந்துடுது ஸோ நம்ம இதுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரை எழுதிக்கலாம் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா என்ன எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 2 டைம்ஸ் எழுதணும் இல்லையா இங்கே ஒரு டைம் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது அப்போ இந்த ஒரு டைம் இருக்கிறதையும் இதைய கேன்சல் பண்ணிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 வருது ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 பை இது வந்து பிராக்கெட் போட்டுருங்க மைனஸ் வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்குது ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இப்போ பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா இது மைனஸ் உள்ள போகும்போது ரெண்டுக்குமே சைன் மாறுமா பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆயிரும் பிளஸ் மைனஸ் 1 வந்து பிளஸ் 1 மாறிடும் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இப்போ இந்த மைனஸ் டைம் முன்னாடி எழுத வேண்டாம் ஸோ அதை செகண்ட் டைமாக கொண்டு போயிருங்க செகண்ட் டைமாக இருக்கிற ப்ளஸ் 1 முன்னாடி கொண்டு வந்துருங்க ப்ளஸ் 1 வந்து ப்ளஸ் போட வேண்டாம் ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்